ஹாய்டா, ஓகேடா, வணக்கம் எல்லாருக்கும். ஸோ யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒருக்கா மெசேஜ் போட்டுக்கொள்ளு, குயிக்காக ஜாயின் பண்ண சொல்லுங்கள். சரியா, இன்றைக்கு நாங்கள் முக்கியமான பேப்பர் ஒன்று பார்க்க போகிறோம். ரைட்டா? அதாவது எங்களுக்கு வந்து என்ன மாதிரி அடுத்த எக்ஸாம் வரப்போகிறன்ற ஒரு பேப்பரை வந்து நாங்கள் இந்த இதில் பார்க்க போகிறோம்ல. ஸோ ஆர்வமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா விட நானும் கிளாஸஸில் படி ஆர்வமாக இருந்தீங்க. ஸோ இந்தியான் கிளாஸஸ்லையும் ஆர்வமாக இருப்பீங்க. அந்த ஆர்வத்தோட நான் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி ஒன்று பார்த்துக்கொள்வோமே. அதாவது கிட்டத்தட்ட உனக்கு என்ன உனக்கு எக்ஸாம் வந்து தொடங்க போறதுக்கு கிட்டத்தட்ட உனக்கு பார்த்தேன்னு சொன்னா இன்னொரு 13 நாட்கள் என்ன என்ன 13 நாள் என்ன விட 10 நாள் வச்சுக்கொள்ள. ஸோ அந்த 10 நாள்ல நீ எவ்வளவு பிரயோசனப்படுத்தலாமோ அவ்வளவு பிரயோசனப்படுத்திக்கொள்ளும். ரைட், அந்த பிரயோசனப்படுத்துற விஷயம் என்ன மாதிரின்னு சொன்னாடா, நீ செய்ய வேண்டியது பார்த்தேன்னு சொன்னா ஆன்சர்ஸோட இருக்கிற பேப்பர்ஸ்களை தான் நீ மேக்சிமம் வந்து எடுத்து செய்யணும். ஸோ அப்படி நாங்கள் பார்க்கல நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமானது என்ன பேப்பர்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா பாஸ்ட் பேப்பர்ஸ் வந்து எங்களுக்கு பெட்டரான ஒன்று. சரியான, அதையும் தாண்டி பார்த்தேன்னு சொன்னா நீ செய்ய போற பேப்பர் வந்து இப்ப எங்களுக்கு என்ன மாதிரி பேப்பர் வெறுமன்ற ஒரு ஐடியால வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து உனக்கு நீ இருக்கிற குரூப்ஸ்ல வந்து கட்டாயம் உனக்கு என்ன செய்யணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கப்படும். சரி, நீ இப்ப எங்க இருந்து இந்த Zoom link எல்லாம் எடுத்து ஜாயின் பண்ணியோ, ஸோ அந்த குரூப்ல வந்து உனக்கான பேப்பர்ஸ் வந்து அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கும். ஸோ அதுல இருந்து நீ என்ன செய்யலாம்னு சொன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டை நீ எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஸோ அந்த குரூப்ஸில் வந்து கூடுதலாக வந்து மேக்ஸிமம் வந்து எனி டைம் வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருக்க பாருங்க. என்னென்ன பேப்பர்ஸ் உனக்கு தேவையோ அந்தந்த பேப்பர்ஸ் உனக்கு தேவை. அதாவது 700 பேருக்கு மேலே வந்து நாளைக்கு அந்த குரூப்ஸில் வந்து இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை தான் கொடுக்கும் அந்த குரூப் வந்து. இருக்கிற அந்த 10 நாளுமே வந்து நல்லபடியாக பிரயோசனப்படுத்திக் கொள்ளும். அதுலேயும் வந்து இப்போ என்ன எங்களுக்கு எம்ஓஇ வெளியிட்ட பேப்பரில் வந்து ஆன்சர்ஸோடையும் பேப்பர்ஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து ஆன்சர்ஸ் இல்லாமலையும் இருக்கும். சரிதானே? அப்போ எம்ஓயோட பேப்பர்ஸை நீ செய்யறதா இருந்தாலும் ஆன்சர்ஸ் இருக்கிற பேப்பர்ஸை வந்து செஞ்சு கொள்ளும். அப்போ தான் உனக்கு விளங்கிக்கணும் ஏன் என்ன மாதிரி ஆன்சர்ஸ் இருக்குது அந்த இதை பார்த்து. ஆன்சர்ஸ் இல்லாட்டி நீ என்ன செய்ய குழம்பிடுவாடா. ஸோ மேக்ஸிமம் வந்து ஆன்சர்ஸ் இருக்கிற பேப்பர்ஸுகளால மூவ் பண்ண பார். சரியா? அப்போ அந்த மாதிரி உனக்கு பேப்பர்ஸ் இருக்க மட்டும் சொன்னால் அந்த பேப்பர்ஸ் எடுத்து செய்ய மேக்ஸிமம் வந்து பாஸ் பேப்பரை செஞ்சுட்டு போங்க. ஸோ இனி நான் இருந்து ஏதாவது தேவாரம் பாடமாக்க போறேன், அதை பாடமாக்குறேன், இதை பாடமாக்க போறேன்னு சொல்லி இருந்து பாடமாக்குற வேலையில வச்சு கொள்ளாத. சரியா? அதனால நீ பாடமாகிட்ட இனி நீ பாடமாக்குறதான நாட்களில் சரியான புத்தகத்தை தூக்கி வச்சு படிக்கிறமான்ற ஐடியாக்களை வந்து போறத தவிர்த்துக்கொள். சரி, உன்னால எவ்வளவுக்கு புத்தகத்துல இருந்து வெளியால வரலாமோ அவ்வளவுக்கு புத்தகத்தை விட்டு வெளியால வந்து பேப்பர் செஞ்சு பார்த்துக்கொள்ள. என்னென்ன பேப்பர் இருக்கோ அது எல்லா பேப்பர்ஸையும் செஞ்சுட்டு போ. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, பக்கத்துல உள்ள பக்கத்து கிளாஸுக்கு டீச்சர்ஸ்ட போயிருப்பேன். அந்த டீச்சர்ஸ் தர பேப்பரே கிடையாது. சரிதானே? இப்போ நானே ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணிருந்தோம், அந்த பேப்பர் கிடையாது. ரைட், நீ இப்போ செய்ய வேண்டிய இந்த 10 நாள்ல செய்ய வேண்டிய பேப்பர் வந்து பாஸ் பேப்பர்ஸ் மட்டும்தான். ரைட்டா? அப்போ அந்த பாஸ் பேப்பர் பெனிஃபிட் வந்து உனக்கு என்னவோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுண்டா, அதை நீ மறக்காம கொள்ளாம பாஸ் பேப்பரை செய்ய பார்த்துக்கொள்ளு. ரைட்? அப்போ உனக்கு என்ன மாதிரி எக்ஸாம் பேப்பர்ஸ் வர மாட்டேது இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அது ஏற்கனவே உனக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதில் நாங்கள் அரட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கான ஆன்சர்ஸ் உனக்கு தெரியும்னு சொன்னா செட்டில் வந்து நீ என்ன செய்ய ஆன்சர்ஸை வந்து சட்டு போட்டு போட்டுக்கொள். அதனால கிளாஸ் எண்டில் வந்து உனக்கு என்ன மாதிரி இருந்த விஷயத்தையும் சொல்ல மறந்த சில ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாத. என்ன மாதிரி கிளாஸ் உனக்கு இருந்த விஷயத்தையும் கட்டாயம் ஃபீட்பேக் சொல்றது ரெடியா இருக்கு. ஸோ அதனால நீ என்ன செய்யற மேக்ஸிமம் வந்து என்ன மாதிரி கிளாஸஸ் போகுதுன்றதை வந்து பூந்து ஒத்து என்ன செய்யற கவனிச்சு கொள். சரியா? ஆம், உனக்கு இவங்க இப்ப பெரும்பாலும் நானே கிட்டத்தட்ட அன்னைக்கு அட்மிஷன் குழுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து அட்மிஷன் எடுத்திருந்தாங்க. ஆனா வந்ததுல வந்து கொஞ்சம் பேரா இருக்காங்க. ஸோ நம்ம அட்மிஷனையும் தாண்டி நாங்கள் என்ன செய்யலாம்னா கொஞ்சம் பேர் உள்ளுக்கு வாங்கலாம் பண்ணிங்கன்னா நான் நாலு குரூப்ல இருக்கேன். சூழ்நிலை நீங்க வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு வாரேன். ஓகே, ஃபைன். ஸோ முதலாவது கேள்வியை பாடுறா என்ன மாதிரி வேணும்னு சொல்லி ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சரை போட்டுக்கொள்ளு. சரிண்ணே? சட்டு போட்டு ஆன்சரை போட்டுக்கொள்ளு, வெயிட் பண்ணி இருக்காத. முதலாவது பார்க்கொள்ளு, இந்த சதவீதத்தை கண்டாலே உனக்கு வர வேண்டிய ஞாபகம் என்னன்னு சொன்னாடா ஒரே ஒரு சாம்பாடு தான். சரிண்ணே? சாம்பாட்டை கண்டாலே சதவீதத்தை கண்டாலே 100ன் மேல் சதவீதம், 100 மேல் சதவீதம் பெறுமதி அந்த சாம்பாடை உனக்கு எப்பயுமே ஞாபகம் வேணும். விமல் ஆண்டுக்கு எளிய வட்டி அப்ப என்ன வரும், முன்னுக்கு என்ன வரும் சொன்னா எளிய வட்டி சமன். சரிண்ணே? எளிய வட்டி சமன் 100 மேல் சதவீதம் பெறுமதி. இப்ப சாம்பாட்டை நான் பிரேட்டு போய்க்கல. வங்கிகளில் 6 வைப்பிடையாராம் எத்தனை வருடங்களின் பின்னர் அவருக்கு வந்து இவ்வளவு வட்டியா கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க.
அப்ப நீ என்ன செய்யலாம் உனக்கு இதுல முதலிய வட்டி இருந்தாலும் நீ என்ன செய்யற இதுல வந்து தர என்ன எங்களுக்கு ஒரு என்னன்ற ஒரு மாதத்தை வச்சு எடுக்கணும்னா எங்களுக்கு தெரியும். அப்ப இல்லாட்டி என்ன ஒரு ஆண்டுக்கான வட்டியை கண்டு போட்டு அங்க எவ்வளவு வட்டி இருக்கோ அவரை நீ பிரிச்சு எடுத்தாலும் சரி, நான் என் வட்டியா தான் உனக்கு கிடைச்சிருக்கான். அப்ப என்னென்ன வச்சோம்னா இந்த என்னத்தான் நான் காண போறேன்னா உனக்கு என்ன மாதிரி தோணும் அதுக்கு என்ன வச்சுக்கணும் சரி. அப்ப 1440 சமன் எல்லாமே ஒரே விஷயம் தான் சரி. 100ன் மேல் சதவீதம் 8 தர பெறுமதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 6000 சரி. அதுல இங்க 2 செயல் போயிடும் இங்க 2 செயல் போயிடும் வேற சுருக்கிறதுக்கு இல்ல. பெருக்கிற 60 என்ன செய்வீங்க வந்து பிரிக்க போது பெருக்கிற 8 வந்து பிரிக்க போது தர என்ன எங்களுக்கு என்ன ஆகிருக்கும். அப்ப எண் சமன் எங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா 1440 தர என்ன எங்களுக்கு தரையில எங்களுக்கு எதுவுமே இல்லை. பெருக்கிற 8 இங்க வந்து பிரிக்க போகுது சரி. பெருக்கிற 8 இங்க வந்து பிரிக்க போகுது. பெருக்கிற 6 என்ன செய்யும் இங்க வந்து பிரிக்க போகுது சரி. 60 இங்க வந்து பிரிக்கும். அப்ப என்ன எங்களுக்கு 8 தர 60 இருக்கு. அப்ப அதுல ஒரு செயல் இந்த செயலை வட்டிடுவேன். ரைட். வட்டி போட்டு நீ பிரிச்சான்னு சொன்னா 6 ஆள் 6 உண்டு 6 2 12 சரி. மிச்சம் 2 அப்ப 6 4 24 திருப்பி என்ன செய்யறேன் 3 24. அப்ப எங்களுக்கு எவ்வளவு ஆண்டுக்கான வட்டின்னு சொன்னா 3 வருடத்துக்கான வட்டிகளாக இந்த இடத்துல இருக்க போகுது. எத்தனை வருடம் 3 வருடத்துக்கான வட்டி சரியா. எத்தனை வருடம் 3 வருடம். அடுத்த பாருங்களுக்கு முக்கோணி பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கீங்கள பிஏசி கம ஏசிபி பிஎஸ்சி கம ஏசிபி ரெக்கார்டிங் இருக்கு தானே. ஓகே ரைட். பிஎஸ்சி என்ற கோணத்தையும் ஏசிபி என்ற கோணத்தையும் கூட வளர்த்து சமணம் தரவுகள் பிஎஸ்சி பரமனை கேட்டுருக்காங்க. பாருங்க பிஎஸ்சி என்றது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கோணையும் வருதுனானே. அப்ப பிஎஸ்சிக்கு பல எக்ஸ போட போறோம் ஏசிபி ஏசிபி இந்த கோணத்தை கூட்டினீங்கன்னு சொன்னா அப்ப நாங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ் ஒய் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லடா. முக்கோணம் அவ கோணம் கூட்டத்தை தெரியும் உனக்கு. இந்த கோணத்தையும் கூட்டினா உனக்கு 100 வருதான். அப்ப இந்த கோணத்துல 2x சமம் உனக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா என்னது மிச்சம் 80 இருக்கும். அப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு எங்களுக்கு 40 பாகம். அப்ப பிஏசி என்ற கோணம் தான் கேட்டிருக்காங்க. பிஏசி எங்களுக்கு என்னவா இருக்கு எக்ஸ் ஆகி இருக்கும். அப்ப நாங்க பிரீடு செய்ய தேவையில்லை சரியா. என்ன பார்த்துக்கொள். அப்ப பின்வரும் என்ன அவங்களுக்கு அட்சன் உறவுகள் பொதுமக்களை சிறியதை கேட்டுக்கானன்றா. அப்ப இந்த அட்சரணித உறுப்புகள் நீ காண்றதுக்கு உனக்கு என்ன உனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த இலக்கங்களை நாங்க விட்டோம்னு சொன்னா என்னது எக்ஸ் எங்களுக்கு என்னென்ன ஆங்கில எழுத்து இருக்கோ அவரை நாங்க ஃபர்ஸ்ட் எடுப்போம். அப்ப ஆங்கில எழுத்துக்கு பார்த்தா எக்ஸ் ஒய் தான் எங்களுக்கு என்ன எல்லா இடமும் இருக்குது. அப்ப அதுக்கு பிறகு நாங்க பார்க்க வேண்டியது எக்ஸ்ல வந்து யார் வந்து பெரிய வலுவாக இருக்கிறாருன்றத. அவ பார்த்தேன்னு சொன்னா எக்ஸ்ல வந்து பெரிய வலுவா உனக்கு என்ன எக்ஸின் வர்க்கம் இருக்குது. அதே மாதிரி வையில பெரிய வலுவா பார்த்தீங்கன்னு சொன்னா வை இருக்கு. அதுக்கு பிறகு நீ செக் பண்ணணும் என்ன எங்களுக்கு 4க்கும் 6க்குமான போகுது. எத்தனால ஆங்கில எழுத்துக்களை பார்த்துட்டு அதுல யார் வலு கூடவா இருக்கார் அவரை நீங்க போட்டுருவீங்க. அதுக்கு பிறகு 4க்கும் 6க்கும் போமசிகள் எழுதணும்னா ஈர் 2 4 ஈர் 3 6 திருப்பி 2 சொன்னா ஈரொண்டு என்ன 3 திருப்பி 3 சொன்னா 1 1. அப்ப ஈர் 2 4 நான் 3 என்ன இருக்கும் எங்களுக்கு 12 எக்ஸ் வர்க்கம் வையாக இருக்கு. ஆன்சர் போட்டு ஜெரனியா மட்டும் தான் போட்டுட்டு இருக்கான் மிச்சாகல காணையில சரியான 12 எக்ஸ் வர்க்கம் வையாக இருக்கும். அடுத்த பரிந்துரத்துல இந்த பெருமானத்தை 5 வலுவாக திருட்டான் சரியான விட வந்து 5 வலுவாக வெறுமன்றதான நான் 5 வலுவாக தெரியவே சொல்லி கேட்டிருக்காங்கன்றா சரியானே. அப்ப இந்த மடக்கையை பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று வந்து மடக்கையில உள்ளதை சுட்டி வடிவத்தை தாண்டு கேட்பாங்க சுட்டியில உள்ளதை மடக்க வடிவத்தை தாண்டு கேட்பாங்க சரியான. 2 ஆப்ஷன் தான் இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்க போது கேள்வி வரைக்கும் வந்து ஒண்ணு வந்து மடக்கில இருந்தா சுட்டிக்கு தாண்டு சொல்லி சுட்டில இருந்தா மடக்கி தான் சரி. இப்ப மடக்கில இருக்கு சுட்டிக்கு தாண்டான்னு கேட்டிருக்காங்க. அதாவது வலுவாக திரட்டான் என்னன்னு. அப்ப இந்த மாதிரி பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு இப்படி இருக்கீங்களா லொப் வந்து 5 ஏ சமன் 4ஆக இருக்கும்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு யார் சேர்ந்து இருக்கிறாரோ அப்ப அவரை தனியா விட்டுருவோம். அப்ப லொப்போட யார் எங்களுக்கு சேர்ந்து இருக்காருன்னா அப்ப ஏ சமன் எங்களுக்கு கூட வரப்போ ஏ சமன் இங்கால என்ன நடக்கும்னு சொன்னா கீழே இருக்கிறவர் 5 என்ன செய்யணும்னு சொன்னா இங்கால பக்கம் வந்து அவரையும் கீழே தான் இருக்க போற அங்க இருக்கிற 4 என்ன செய்யணும்னா மேல போயிடும் சரிதானே. அப்ப ஏ சமன் 5 என்ன இருக்கும் எங்களுக்கு 4ஆக இருக்கும். அதே தான்டா மடக்கைக்குள்ளுக்கு நீ மாத்தி எழுதும் போதும் என்ன நடக்கும் எங்களுக்கு தனியே இருக்கிறவரை சேர்ந்து மடக்கையோட சேர்த்து போடுறோம். லொப் வந்து யார் தனியா இருக்காரு எங்களுக்கு அப்ப ஏ வந்து என்ன செய்யற மடக்கையோட சேர்த்து போடுறோம். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க யார் கீழே இருக்காரோ அவர் தான் மடக்கைன்னு காலுக்குள்ளேயும் வரணும். அப்ப அவர் 5 அங்கால தனியா இருக்கிற இலக்கத்தை அப்படியே சமனை போட்டு இறக்கி விடுவோம். சொன்னே 2 ஆப்ஷன் சரி. நான் என்ன சரி இப்படி இருந்தா இப்படி போக போது இப்படி இருந்தா என்ன செய்யும் எங்களுக்கு இப்படி போற மாதிரி 2 விஷயத்தையும் வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளு சொன்னே. தனியா இருக்கிறவரை என்ன செய்வாங்க சேர்ந்து இருக்கிறவரை தனியா விட்டுட்டு போயிடுவோம். ரைட். அப்ப பாருங்க உருளை திரைப்படத்தாலே ஏற்ப முக்கோணி ஏபிசி
முக்கோணி PQR என்பன ஒருங்கி செய்வதற்கு ஒருங்கி செய்வதற்கு சமமாக அமைய வேண்டிய மற்ற உறுப்பு சோடி தொடர்பாக கீழே தரப்படக்கூடிய சரியான மெய்ப்பாபம். அப்ப ஒரு பக்கம் சமனா இருக்கு, இங்கே ஒரு பக்கம் சமனா இருக்கு. இங்க நாங்க அடுத்தது என்ன சொன்னாங்க, பக்கம் கோணம் வந்து இருக்கு சரிதானே. அப்ப நாங்க இன்னொரு பக்கம் சொல்லணும், அது என்ன இருக்கும்னு சொன்னா இந்த கோணம் வந்து அந்த ரெண்டு பக்கத்துக்கும் அடைகோணமா இருக்கணும். அப்ப பிசி சமன் எங்களுக்கு என்னவா இருக்கணும்னு சொன்னா கியூஆர் இருக்கணும், அடைகோணமா இருக்கணும். பிசி சமன் கியூஆர். அப்ப பிசி சமன் கியூஆர் என்ற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு கிடக்குதுன்னு இங்க இருக்க தானே. பிசி சமன் கியூஆர் ஆகிற மாதிரி இங்க இருக்க சரி. அப்ப அவரையும் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் ஒரு தரவு என்னன்னு சொன்னா எங்களுக்கு பிசி சமன் கியூஆர் இல்லைன்னு சொன்னா அடுத்தது எங்களுக்கு என்னவா இருக்கணும்னு சொன்னா ஒத்த உறுப்புகள் சமன்படி தானே. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன கோணம் கோணம் தானே, எங்களுக்கு கோணம் கோணம் பக்கமா இருக்கணும் தானே. அப்ப இந்த பக்கத்துக்கு எதிரே இருக்கிற இந்த கோணத்தையும் இந்த பக்கத்துக்கு எதிரே இருக்கிற இந்த கோணத்தை நாம் சொன்னோம்னு சொன்னா கோணம் கோணம் பக்கத்துக்கு எதிர என்ன செய்ய ஒருங்கி செய்யும் அப்படின்னு சொன்னா என்னது பிசிஏ என்ற கோணத்தோட தானே. பிசிஏ என்ற கோணம் வந்து பிசிஏ என்ற கோணம் இங்க வந்து என்னது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிசிஏ என்றவர் வந்து பிஆர்கியூக்கு சமன்ற மாதிரி இருக்கணும். ஆனா பிஆர்கியூ என்றவர் எங்களுக்கு இல்லை. பிசிஏ இருக்கு ஆனா பிஆர்கியூ இல்லை. அப்ப நாங்க அவரை நாங்க என்ன செய்யணும்னா எடுத்து வச்சுக்கொண்டு ஓட முடியாது. ரைட்டா. அப்ப அதே மாதிரி எங்களுக்கு என்ன சொன்னா எங்களுக்கு ஒன்று எங்களுக்கு வந்துட்டுரா. அப்ப அதை நாங்க வச்சுக்கொண்டு அல்லது பிஏசி சமன் ஆர்பிக்யூ என்று சொல்றாங்க. அப்ப அது எங்களுக்கு சரியா இருக்குமான்னு செக் பண்ண வந்து இப்ப எங்களுக்கு என்னது இந்த பக்கம் சரியாக இருக்குமான்னு சொன்னா இந்த பக்கமும் இந்த பக்கம் சமனா இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு என்னது அதாவது பக்கம் கோணம் பக்கத்துக்காமே ஒருங்கி செஞ்சிருவேன். அல்லதுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். சரி, நான் என்ன எங்களுக்கு பிஏசி எங்களுக்கு என்ன இதுல பாருங்க மேலாணை ஒருக்க பார்த்துருவோம். ஏசி சமன் பிஆராம் இங்க பார்ப்போம். ஏசி இங்க இருக்கு அதனால ஏசி சமன் பிஆர்ன்ற மாதிரி சொல்லிக்கானே நானே. இந்த ஏசி சமன் பிஆர்ன்றது வந்து ஒரு என்ன நடக்குது வந்து போறாங்க நிறுவனம். இங்க பாடுறப்பன் ஏசி சமன் பிஆரா இருந்தா எங்களுக்கு எல்லாம் சொல்லிக்காங்க. ஏசிபி இங்க பாருங்க ஏசிபி என்று சொன்னா இந்த கோணமும் கியூ பிஆர் இந்த கோணத்தை சொல்லிடுறாங்க. இவர் எங்களுக்கு சாத்தியமானதாக இருக்காது. சரி, இவர் எங்களுக்கு சாத்தியமானதாக வராது. என்ன ரீசன் சொன்னாங்க எங்களுக்கு உங்களை ஒருங்கிசைய சொல்லணும்னு சொன்னா ஒத்த ஒரு புகழ் சமனா இருக்கணும். அப்ப இந்த பக்கத்துக்கு எதிரே இந்த கோணம் இருக்குது சரி. ஆனா இந்த பக்கத்துக்கு எதிரே இங்கே இந்த கோணம் இல்லை. அதனால எங்களுக்கு என்ன செய்யாது இவர் வர மாட்டார். அவர் சரியான அடுத்து ஏசி சமன் பிக்யூ அதுதானே. ஏசி சமன் பிக்யூன்றதை நாங்க வச்சோம்னு சொன்னா என்ன எங்களுக்கு ஏசி சமன் பிக்யூ அதுதானே. அப்ப அவரை மட்டும் நாங்க பயன்படுத்தி நாங்க என்ன சொன்னாங்க பாருங்க. இங்க ஏசி அங்க பிக்யூ ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு தரவை தான் திருப்பி திருப்பி வச்சுக்காங்க. அப்ப அவரையும் நாங்க எழுதியாது சொல்ல முடியாது. ஆனா இப்ப இவரில் வந்து ஏசி சமன் பிக்யூன்னு சொல்ல முடியாது. அப்ப இன்ஜினியர் சொன்னாங்க கோணம்னு சொன்னால் பிஏசி கோணம் தானே. பிஏசி என்ற கோணம். அப்ப இந்த கோணத்தை சொல்றானுங்க. அதே மாதிரி எங்களுக்கு என்ன ஆர்பிக்கு வந்து இந்த கோணத்தை சொல்றாங்க சரிதானே. அப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஒருங்கிசை சொல்ல போனோம்னு சொன்னா எங்களுக்கு இவருக்கு எதிரே இருக்கிறவர் ஏதாச்சும் எங்களுக்கு இங்க சமணன்னு சொல்ல போனோம்னு சொன்னா எங்களுக்கு பிழைச்சிருக்கு. எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு மாதிரி பிழைச்சிருக்கு சரிதானே. அப்ப அதனால நாங்க அவரை விட்டுட்டோம் சரிதானே. எங்களுக்கு என்ன இங்கேயும் அந்த கோணத்துக்கு எதிர உள்ள சொல்லப்படல, இங்கேயும் அந்த கோணத்துக்கு எதிர உள்ள சொல்லப்படல. அப்ப இந்திய கோணம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா இந்த இதுதான் இந்த கூட்டு தான் எங்களுக்கு என்ன கொஞ்சம் என்ன எங்களுக்கு
மிக மிக சரியானதாக இந்த இடத்துல சொல்லலாம். மற்றதில் எங்களுக்கு என்ன சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஏசி சமன் பிஆர் வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா முதலாவது சொல்லலாம்டா, முதலாவது இதை வந்து சொல்லலாம். ஆனா அஞ்சானோட கோணம் எங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா எங்களுக்கு அந்த இடத்துல பிடிச்சு போயிட்டு சரிதானே. அப்ப அவரை நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்காது. அப்ப நாங்க அவரை விட்டோம். அடுத்த கேள்வியை பாருங்க. எங்களுக்கு காரணியை காணலாம். அப்ப காரணியை காண சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க யாராச்சும் ஒரு ஆளை வழியால் எடுக்கலாம்னு சொல்லிடுவாங்க. இது வந்து 3 எடுக்கலாம். 3 எடுத்தோம்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 25ஆக மாறும். அப்ப எக்ஸ் வர்க்கம் மைனஸ் வந்தாலே இங்கால பக்கத்தை நாங்க என்ன மாத்தணும்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் y வர்க்கம்ன்றதுக்கு மாத்தணும். அப்ப y வர்க்கம் சொன்னா 5 வர்க்கமாக மாத்தணும். அப்ப எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 5 வர்க்கமாக மாத்தணும்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் y காரணம் இருக்கு 3, எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 5 என்ற மாதிரி எங்களுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கு. அப்ப இது சின்ன விஷயம், இது நீ வழியா படிச்ச விஷயம் தான்டா. அப்ப அவர் எங்களுக்கு ஓகே. அடுத்தது 154 சென்டிமீட்டர் வர்க்க பரப்பவுடைய வட்ட வடிவ கடதாசி ஒன்றிலிருந்து வட்ட வடிவமான கடதாசி ஒன்றிலிருந்து 90 பாகையாக உள்ள ஆரசரை பகுதி வெட்டி எடுக்கப்படுது. அப்போ இன பரப்பலாம். என்ன உனக்கு விளங்குது இந்த இடத்துல? நேரடியாவே நீ காணலாம். சாம்பாடை கொண்டு ஆரையை கண்டு அந்த அறிகின்ற படத்துல வேலை உனக்கு தேவையில்லடா. என்ன எங்களுக்கு 90 வெட்டப்படுதுன்னு சொன்னா காவட்டம். அப்ப என்ன 90 ரூபாய் என்ன அரசரை வெட்டி எடுக்கப்படுது. அப்பகுதியின் பரப்பளவுன்னு கேட்டுக்கலாம். எந்த பகுதி வெட்டி எடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா அப்பகுதி வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி. எஞ்சிய பகுதி என்பது இந்த இடத்துல இல்ல. அப்ப என்ன நாங்க 154 வந்து 4ஆல பிரிச்சு விட்டோம்னு சொன்னா 4ஆ பிரிச்சு ஒரு பங்கு தான். என்ன அப்ப உங்களுக்கு தெரியுமாடா என்ன எங்களுக்கு நான் 3 எங்களுக்கு என்ன 12ஆக இருக்கும். நீ பிரி உனக்கு என்ன உனக்கு அதாவது பிரிக்கணும் என்ற ஒரு கன்செப்ட் உனக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய அந்த சமன்பாடு பிரித்தல் என்ற அடையாளத்தை நீ போட்டா கூட அவன் என்ன செய்ய எழுதுக்கான மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. 4ஆல பிரிக்கணும்ன்றது என்ன 360 பாய்க்கு தான் 154. அப்ப நீ என்ன செய்ய 4 அப்ப நீ முதல்ல என்ன செய்ய 2 சொல்லிக்க 2 2 என்ன எங்களுக்கு என்னது 7 என்ன 7 14 அங்கே 77. அப்ப 77 நீங்க திருப்பி 2 இருக்கீங்க. அப்ப ஈர் 3 6 மிச்சம் என்ன எங்களுக்கு 1 இருக்குது. அப்ப என்ன எங்களுக்கு சரியாடா சுருக்கினது எங்கடா 154 நான் என்ன செய்வீங்க 4 சுருக்க போறீங்க சரியானே. அப்ப 3 மிச்சம் என்ன 8 16 அங்கே ஒரு தசம் 5 இருக்கு. அப்ப நீ 5 10 இருக்கும். அப்ப என்ன போகுது 38.5 சென்டிமீட்டர் வர்க்கம் நேரடியா கொடுத்தீங்கன்னு சொன்னாலே சரி. ஆனா இதுக்கு நீங்க என்ன செய்றீங்க ஆரை என்றதை போட்டு ஆரையை கட்டுட்டு பிறகு காவட்டத்தின பரப்பள காண வேண்டிய அவசியம் இல்லை. வேணும் ஒரு 150 சென்டிமீட்டர் வரைக்கும் பரப்படைய வட்ட வடிவ கடதாசி ஒன்று வட்ட வடிவமான கடதாசி அதுல இருந்து ஒன்று வெட்டி எடுக்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சு. அடுத்தது கேள்வி என்ன எங்களுக்கு ஏசமன் 20 குறைந்த 5 மடங்கு என்னது 20 குறைந்த 5 மடங்கு. அப்ப 20 குறைந்ததா இருக்கு 5 மடங்குன்னு சொன்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது 5 10 15 20 குறைந்த 5 மடங்கு. அப்ப அதோட ஏ பிறப்பாக்கி வடிவில் எழுதி காட்டாம். என்ன எங்களுக்கு இவர் வந்து எங்களுக்கு என்னது தொடை ஏல எங்களுக்கு ஏ மூலகங்களாக தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு சரி தானே. மூலகங்களாக தாங்கன்னு சொன்னா 5 10 15. அப்ப இந்த இடத்துல பாருங்க பிறப்பாக்கி வடிவு என்னது எங்களுக்கு பிறப்பாக்கி வடிவு. அப்போ ஒரு வித்தியாசமான சொல்லி சரியானே. இந்த பிறப்பாக்கி வடிவை நீ என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் ஸ்கூல் லைஃப்ல வந்து டேர்ம் எக்ஸாம்ல என்ன செய்யணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன முதலாவது அந்த அந்த டேர்ம் எக்ஸாம்ல எழுதலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரியா என்ன செய்ய கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் மிக மிக குறைவாக இருக்கும் பிறப்பாக்கி வடிவம். அப்ப சொல்ல போறோம் இதுல வந்து நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு நாங்க எக்ஸோ என்னன்ற ஏதோ ஒரு நாங்க இந்த 5 10 15 எல்லாம் வந்து ஏதோ ஒரு சில தெரியா கணியம் எக்ஸ் வைக்க போறீங்க இல்லாட்டி என்னன்னு வைக்க ஏதோ வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஏ சமன் எங்களுக்கு என்ன சொல்றோம்னு சொன்னா யார சொல்ல போறோம் எங்களுக்கு இந்த எக்ஸ் என்றவரை சொல்ல போறோம் சரிதானே. எக்ஸ் என்றவர் யாருன்னு சொன்னா எங்களுக்கு யார் எங்களுக்கு நீங்க இதுலயும் கொடுக்கலாம் சில வார்த்தையாலையும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு என்னது எக்ஸ் என்றவர் யாரா இருக்க போன்னு சொன்னா 20 என்ன எங்களுக்கு 20 குறைந்த 5 மடங்கா. அப்ப 20 விட எங்களுக்கு என்ன சின்னனாகவும் இருக்கணும். ஆனா என்ன எங்களுக்கு பூஜ்ஜியத்தோட பெருசாகவும் இருக்க வேணும். ரைட் என்ன அதுக்கு பிறகு அவங்களுக்கு அதாவது 5 மடங்கு எங்களுக்கு என்ன இப்ப எக்ஸ் என்றவர் யாருன்னு எக்ஸ் என்று நாங்க ஒரு பெருமானத்தை வைக்கிறோம். அவர் எந்த ரேஞ்சுக்கு இருக்க போறான்னு சொல்ல போறீங்க. அவர் யாருன்னு சொல்ல வேணும். யாருன்னு சொல்லடி நான் இவர் என்னன்னு போடுறது யாருன்னு சொல்ல முடியாதானே சும்மா போட்டு விடலாதானே. அப்ப அவர் யாருன்னு சொன்னோம்னு சொன்னா 5 மடங்கு என்னது 5 மடங்கு யாரங்களுக்கு 5 மடங்கு.
அவ பிறப்பாகி வடிவம் எங்களுக்கு முடிஞ்சிடா. சரியா? என்ன செய்ய போறீங்க? அதாவது ஒவ்வொரு மூலகத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்? தெரியா கணியம் எக்ஸ் என்ற மாதிரி சொல்ல போறோம். அது எந்த லிமிட்டுக்குல நீங்க இந்த லிமிட்டை தூக்கி பின்னால போட்டாலும் சரி. சரியானே? இப்ப நீங்க இந்த மாதிரி எழுதினீங்கன்னு சொன்னாலும் சரிடா எங்களுக்கு எக்ஸ். அவர் யார் எங்களுக்கு? 5 மடங்கு. 5 மடங்கு. எந்த லிமிட்டுகள் இருக்கணும் எங்களுக்கு? அதாவது என்னது? பூஜ்ஜியத்தோட பெருசாகவும் என்னது எங்களுக்கு 20 விட சின்னதாகவும் இருக்கணும். சரி, இந்த மாதிரி கொடுத்தாலும் எங்களுக்கு சரி. சரியா? அப்ப அந்த விஷயங்களை நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க. சரியானே? ஒரு தெரியா கணிதத்தை வைக்கிறோம். அவர் யாருன்னு சொல்ல போறோம். அவர் எந்தெந்த இடத்துல இருக்க போறாருன்னு சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். 8வது முடிஞ்சு. சரியானே? 9வது. சரியானே? எல்லாரும் நீ செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன்டா. சரி, செக் பண்ணக்கூடிய எல்லாருமே என்ன சரி செக் பண்ணி போடுங்க கூட. சரியானே? யார் யாருன்றது. ம். சரியா? ரைட். அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏபிசிடியோர் இணைகரமாகுமா? இவ்விணைகரம் தொடர்பாக கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ள கூட்டுகள் சரியான கூட்டுகளுக்கு எதிரே சரி என்ன பிள்ளையான கூட்டு பிள்ளைன்னு போட்டா இணைகரம் என்று சொன்னா எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயம் இருக்கு. இதுல என்ன பக்கங்கள் கோணங்கள் சம்பந்தப்பட்டு தந்திருக்காங்க. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இணைகரம்னு சொல்லிக்கு எதிரெதிரே இருக்கிற பக்கங்கள் வந்து எங்களுக்கு என்ன சமாந்திரமா இருக்கணும். அது போட்டே ஆடினாலும் எதிரில் உள்ள பக்கங்கள் எங்களுக்கு என்ன சமாந்திரமா இருக்க வேண்டும். அதே மாதிரி எதிரெதிரே இருக்கிற பக்கங்கள் வந்து சமனாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி எதிரே எதிரே இருக்கிற கோணங்கள் வந்து சமனாக இருக்க வேண்டும். என்னது? சமனாக இருக்க வேண்டும். இது எதிர் எதிர் சம்பந்தமானது. அதே என்ன சொல்லலாம்னு சொன்னா மூளை விட்டம் வந்து பரப்பளவுகளை எழுத முடியும். இந்த பரப்பளவு வந்து 1000 சொன்னா இங்க அலைஞ்சுரும் இங்க அலைஞ்சுரா பிரிக்கும். அதே மாதிரி அடுத்த மூளை விட்டம் என்ன செய்வாங்களே பரப்பளவு 500 500 பிரிக்கும். வேற என்ன? மூளை விட்டம் வந்து பரப்பளவு இரு சம ஓடும். அதற்கு பிறகு மூளை விட்டம் ஒன்று ஒன்று இந்த வெற்ற புள்ளியில இவர் இவருக்கு சமன், இவர் இவருக்கு சமன், இவர் இவருக்கு சமம், இவர் என்ன ஒன்று ஒன்று இரு சமம். மூளை விட்டம் ஒன்று ஒன்று இரு சமம் கூடும். விவரம் எங்களுக்கு வருவேன். அப்படி நாங்க பார்த்தோம்னா ஏபி சமன் டிசியாம். ஏபி சமன் டிசி முதலாவது சரி. ஏசி சமன் பிடியாம். ஏசி சமன் பிடி என்றவர் வந்து எங்களுக்கு என்ன இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஏசியும் பிடியும் சமன். எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஏசியும் பிடியும் சமனாக இருக்குமா? சொல்லு. எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஏசியும் பிடியும் சமனாக இருக்கும் என்று சொன்னா நான் இந்த அடையாளம் போடைக்கு இல்லையே. நான் என்ன செய்யணும்? நாங்க அடிச்சு விட்டுருவோம். இவருக்கு 2 கோடு போட்டோம்னா இவருக்கு 2 கோடு, இவருக்கு 2 கோடு, இவருக்கு 2 கோடு போட்டு அடிச்சு விட்டுருப்போம்டா வளமையா. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? நாங்க அந்த கன்சர்வ் பார்த்தீங்கன்னா இவருக்கு நாங்க 2 கோடுகள் நாங்க என்ன செய்யறோம்? எல்லா இடமும் நாங்க நிக்கிறது இல்ல. அப்போ ஒரு கோடு இஞ்சாலி இஞ்சாலி சமன் இஞ்சாலி இஞ்சாலி சமன் தான் சொல்றோம். அப்ப எங்களுக்கு இந்த ஏசி சமன் பிடி என்ற கூட்டம் எங்களுக்கு பிழை. எங்களுக்கு என்ன இருக்க போது அது பிழையாக இருக்கும். சமனாகிற சந்தர்ப்பம் இருக்க இப்ப எங்களுக்கு அதாவது சதுரமாக இருந்தா யாராக இருந்தா சதுரமாக இருந்தா அதுவும் ஒரு இணைகரம்ன்றதால ஏசியும் பிடியும் சமன். செவ்வகமாக இருந்தா செவ்வகமாக இருந்தா ஏசியும் பிடியும் சமன். சரிதானே? சமனாகிற நிபந்தனை இருக்குது. ஆனா இணைகரம் இவருக்கு இல்ல. எந்த இணைகரத்துக்கு இருக்கு எங்களுக்கு? சதுரம் செவ்வகம் என்ற இணைகரத்துக்கு தான் அவர் இருக்க. சரியா? அப்ப எல்லா நேரமும் உங்களுக்கு பொருந்துமான்னு சொன்னா அதுக்குத்தான் நாங்க என்ன செய்யணும்? ஓம்னு சொல்லணும். ஏசி சமன் பிடியாக அமையலாம் என இணைகரம் ஒன்றுக்கு ஏன மூலைவிட்டங்கள் சமனாக அமையலாம் என்ற ஒரு கூட்டு வரைக்குள்ள சரியா பிழையாண்டு போட்டு அமையலாம். இப்ப சதுரம் செவ்வகம் ஒரு இணைகரம் தான். அவைகள் என்ன செய்யும் எங்களுக்கு? இணைகரம் அப்பைக்குள்ள இருந்து அமையலாம். மற்ற டைம்ல அமையாது. சரிதானே? அப்ப தமிழ் கருத்துக்களை பார்த்தோம்னா அது கேட்ட அடுத்த டிஏபி என்ற கோணம். டிஏபி என்ற இந்த கோணம் சரிதானே? டிசிபி என்ற இந்த கோணம் சமன். அது சரி. அப்ப என்னது? சரி பிழை சரி என்ற இதை போட்டாங்களே என்ன எங்களுக்கு காபிசன். சரிதானே? சரி பிழை சரி ஜெரோனியா ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ இங்கிலீஷ் மீடியக்காரர் போல இருக்கின்ற. ரைட். அடுத்தது இறக்குமதி செய்யப்பட்ட மின் உபகரணம் ஒன்றின் விற்பனை விலை என்ன 80,000 ஆகுமா? அபகரணத்தின் கொள்வனை செய்யும்போது பாருங்க என்னடா இதே கல்யாணம் உனக்கு சொல்லி என்ன எங்களுக்கு சதவீதத்தை கண்டாலே நீ என்ன செய்யற மறக்க வேண்டியதான் என்ன ஒரே ஒரு சமமானது. மிச்சம் எல்லாத்தையும் மறந்த 100ன் மேல் சதவீதம் தர பெறுமதி. சதவீதம் தர பெறுமதி என்னது எங்களுக்கு
பட்ன்றதால பட் சமன், அவ்வளவுதான், பட் சமன். அப்ப பாருங்க, காணுவோம். 100 மேல் சதவீதம் எவ்வளவு எங்களுக்கு 15 தர என்ன எங்களுக்கு 80,000. இந்த ரெண்டையும் சுருக்கிறீங்க. சரிதானே? 15 என்ன சரி 8 பெருக்க போறீங்க. அப்ப என்னது 120 வரப்போகுது. பின்னால என்ன எங்களுக்கு 2 சைவர் இருக்க போகுது. அப்போ இவ்வளவு என்ன 12,000 எங்களுக்கு என்ன பத்தரி. வரியுடன் உபகரணத்தின் பெருமையாது. இப்ப நீங்க வரியும் உபகரணத்தின் பெருமை என்ன எங்களுக்கு அதாவது என்ன வரி செலுத்தப்பட்ட பின்னர் உபகரணத்தின் பெருமதி என்று கேட்டிருக்கிறது எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு காரியமாக இருந்திருக்கு. ஆனா வரியுடன் உபகரணத்தின பெருமதி என்று கேட்டாலே எங்களுக்கு அந்த வார்த்தையிலேயே விளங்குது. வரியுடன் உபகரணத்தின பெருமதினா வரியும் சேர்த்து உபகரணத்தின பெருமதின்னு சொல்றான். அப்ப என்ன எங்களுக்கு 80,000 சக என்ன எங்களுக்கு 12,000 இருக்க போது. அப்ப என்ன எங்களுக்கு 92,000 இருக்க போது. இப்ப பொருண்ட பெருமதி. சரிதானே? ஆனா உண்மையிலே இந்த கேள்வி கேட்கல வந்து உனக்கு எப்படி உனக்கு ஃபைனல் எக்ஸாம் கேட்பான்னு சொன்னா வரி செலுத்தப்பட்ட பின்னர் பெருமதி யாருன்னு கேட்பான். அப்போ உனக்கு விளங்கணும் என்ன எங்களுக்கு இறக்குமதி செய்யக்கல இந்த செலுத்தப்படுற தீர்வைகளை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அவைகளுக்கு கூட்டி கொடுக்க வேண்டும். எங்களுக்கு என்ன கடைசியா நாங்க தான் அந்த தீர்வையை செலுத்த போறோம். அப்போ ஒரு பொருளை விற்கல அந்த தீர்வையை நாங்க சேர்த்து எடுக்க வேண்டும்ன்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளும். எக்ஸ் என்ற பெருமதி கழிபுறம் என்ன செய்யணும் வந்து கூட்டுப்பட போகுது. அப்போ ஒன்றின் கீழ் எக்ஸ் சமம் என்ன இருக்கும் எங்களுக்கு அரை சக 2. அப்ப என்னது 2 1/2 2 2 என்ன இருக்கு அதாவது இதை நீங்க என்ன செய்யுங்க பின்னத்திலேயே எடுத்துக்கொள்ளுங்க. கீழே ஒன்று வர போது. அப்போ ஒன்னுங்கள் எக்ஸ்ன்றவங்களுக்கு என்ன வருது போமசி 2. அப்ப என்ன 3 நீங்கள் என்ன சாரி என்ன எங்களுக்கு 4 5 2 தானே 2 இல்ல. அப்ப 5 2. அப்ப கவுட்டு நிமித்தி மாத்தி விடுங்க. இல்லாட்டி குறுக்க வருங்க. அதுதானே கவுட்டு நிமித்தி மாத்தினோம் என்ன வரப்போ எங்களுக்கு 2 5 இருக்கு. நம்ம சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா என்னது சைவரசம் 4 இருக்கும் விட. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க பிரிக்கிற எக்ஸ் வந்து அங்க வந்து பெருக்கினா 5x சமம் என்ன எங்களுக்கு இங்க வந்து பெருக்கு வந்து 2 வந்து. அவ திருப்பி 5 வந்து என்ன செய்யும் பிரிச்சு மட்டும் சொன்னா 2 5 என்னது சமன் எக்ஸுக்கு சமன் ஆகியிருக்கு. 2 5 எக்ஸுக்கு சமன். அப்ப அப்படி சுருக்கினாலும் எங்களுக்கு என்ன செய்யணும் எக்ஸ் சமன் சைவரசம் 4 இருக்கு. சரி, எந்த மாதிரி உனக்கு தோணுதோ அந்த மாதிரி சுருக்கி எடுப்பீங்க. ரைட். 12வது கேள்வி. ரைட்டா? யாரு ஸ்டடி குரூப் ப்ரிப்பேரிங் ஃபார் ஓஎல் எக்ஸாம். வெரி குட். சரி, நான் ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்கீங்களாடா. கிரேட் 11 ஸ்டடி குரூப் ப்ரிப்பேரிங் ஃபார் ஓஎல் எக்ஸாம். ரைட். என்ன எங்களுக்கு அடுத்தது சோபிகா. கவிசன் சோபிகா. சரி, நான் 2 பேரும் இங்கே ஜனனியா காணையில் 20,000 போட்டு தள்ளி வச்சுக்கான். எடுத்துக்கிறா 20,000 போட்டு வச்சுக்கான். இதுக்கா சரி பார்ப்போம். தானே ஒருவர் தனது மாத சம்பளத்தில் செலவு செய்யும் முறை அருகில் உள்ள வட்ட வரையில் காட்டப்பட்டிருக்கான். அவரது சேமிப்பு வந்து 30,000 ஆயிரம் பிள்ளை கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகையாம். தானே சேமிப்பு. அப்ப எங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு சேமிப்புன்ற 90 பாக 90 பாகைக்கு தாண்டா எங்களுக்கு என்ன 30,000. ரைட். பிள்ளைகள கல்விக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். அவ 90 போயிட்டு 210 போயிட்டு. சரியா? அப்ப மிச்சமா இருக்கிற கோணம் எவ்வளோன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா கூட்டினீங்கன்னு சொன்னா எங்களுக்கு 360 வரணும். அப்ப என்ன எங்களுக்கு இங்க 90 இங்க 210. அப்ப என்ன எங்களுக்கு 300 போயிட்டு. அப்ப இவர் எங்களுக்கு 60. அப்ப 60 சொன்னா 90ல இருந்து நாங்க எப்படி எடுக்கலாம்னு சொன்னா 90 2ஆ பிரிவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு 2ஆ பிரிச்சா எங்களுக்கு 30 பாக 30 பாய்க்கு 15,000 என்ற மாதிரி வரப்போகுது. சரி 3ஆ பிரிக்கணுமா 30 பாய்க்கு 10,000 என்ற மாதிரி வரும். சரி 3ஆ பிரிக்கணுமா 10,000. அப்ப எங்களுக்கு 60 பாகை இல்ல. அப்ப இவரை 2ஆல பிரிக்கணும்னு சொன்னா 60 பாகை வரும். எவ்வளவு 20,000 வெரி குட். சரியானே 20,000 என்ன வரப்போது எங்களுக்கு விட வந்து 20,000. சின்ன சின்ன கேள்விகள். சரியானே ஆனா இங்க என்ன சரியான எங்களுக்கு 2 போட்டதால நீங்க என்ன செய்யற 3க்கு 2 போடு. சரியானே 2 ஆயிரம் அந்த அலைகளை கொஞ்சம் பார்த்து போட்டு பண்ணுங்க. சரி அவ்வளவுதான். ரைட். அடுத்தது பாருங்க நேர்கோடு ஏடியின் நடுப்புள்ளி என்னது ஏடியின் நடுப்புள்ளி எக்ஸ் ஆகுமா அது தந்தையை வச்சு காணலாம் உங்களுக்கு. ரைட். அப்ப இதுல என்ன வருது அப்ப எங்களுக்கு நடுப்புள்ளி தேட்டம் வருது என்ன கவிதன் நடுப்புள்ளி தேட்டம் வருது. அப்ப நடுப்புள்ளி தேட்டத்துல மறுதல வருதுடா. அதை நாங்க பயன்படுத்திக் கொள்ளணும். நம்ம எப்படி நடுப்புள்ளி தேர்ந்த மறுதல் என்ன சொல்றதுன்றதை நாங்க பார்ப்போம். ரைட். முக்கோணி ஒன்றின் ஜாதாயினும் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளினுடைய புரிதோர் பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் நேர்கோடு 3ஆம் பக்கத்தை இரு சமகூரிடம் அடுத்த பக்கத்தை என்ன செய்யும் இரு சமகூடும். அதே மாதிரி இவர் ஏன்னு சொன்னா இவர் 2 சொன்னா இவர் அது உங்களுக்கு கன்செப்ட் தெரியும். ரைட். அடுத்து என்ன எங்களுக்கு ஓஏவி நேரம் ஓஏ வந்து 5ஆம் ஓஏ 5ஆம்
பீடி நீளம். அப்ப இவர் 5ன்னு சொன்னா இவரும் 5. அப்ப என்ன, நடுப்புள்ளி தேட்ட மறுதலையும் படி இவரும் என்ன எங்களுக்கு 5ஆக இருக்க போகுது. அப்ப என்ன வர போகுது, 5 மஞ்சம் 10 சென்டிமீட்டர். விளங்குதா? 5 மஞ்சம் என்னடா எங்களுக்கு 10 சென்டிமீட்டர். தமிழ் மதி. சன்சியா. வெரி குட். கிரேட் 11 குரூப். ஓகே, அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் கேள்வி. உருவில் தரப்பட்டுள்ள 7 சென்டிமீட்டர் ஆரை உள்ள 5 சென்டி உயரம் உள்ள என்ன உயரம் கொண்ட மூடப்படாத, மூடப்படாதுன்னு சொன்னா மேல பட்டம் இல்ல, பையார் வர்க்கம் இல்ல, மேல இல்ல பையார் வர்க்கம். பாத்திரம் வெளி வலை மேற்பரப்புகளுக்கான என்ன அவங்களுக்கு வடிவ பாத்திரத்தின் வெளி வலை மேற்பரப்புல தான் கேட்டுக்காங்க. உண்மையின்படி எங்களுக்கு என்ன இது கேள்வி கேட்டிருக்க சொன்னாங்க. என்ன கேட்டுக்கொண்டு கேள்வின்னு சொன்னா மொத்த மேற்பரப்பளவு கேட்டுக்கணும். அப்பதான் நீ என்ன செய்ய திணறி இருப்ப. மொத்த மேற்பரப்பு நான் என்ன செய்ய மனமையாக மேலே எங்களை மட்டம் இருக்குது. அப்ப 2 பையார் வர்க்கம் சக என்ன எங்களுக்கு வலை மேற்பரப்பளவு 2πRH. ரெண்டையும் போட்டு சந்தோஷமா கண்டுட்டு வெளியே வந்து புருவத்துல நீட் பண்ணாங்க. ஆனாலும் எங்களுக்கு என்ன மூடப்படாதுன்னு சொல்லி அப்ப ஒரு கொண்ட மூடப்படாத மெல்லிய. ரைட். அப்ப அதுலயும் சொல்லுவாங்க இந்த இடத்த மூடப்படாதுன்னு சொல்லப்பட்டதால என்ன எங்களுக்கு இங்கேயும் பையார் வர்க்கம் இல்ல, இங்கேயும் பையார் வர்க்கம் இல்ல, பறந்து போயிட்டு ஒரு பக்கம் மேல மூடி மாத்திரம் இல்லாத சொன்னா மேலா மட்டும் இல்ல. அப்ப வாசிக்கையில கேள்விய வழியா வாட்சி என்ன செய்றீங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளு. அப்ப இங்க எங்களுக்கு என்ன சாம்பாடு, வெறுமனையே 2πRH மட்டும்தான். என்ன 2πRH மட்டும்தான்டா. அப்ப 2 தர பை வந்து 22 7 22 6 எவ்வளவு எங்களுக்கு 7 தர செங்குத்தி உயரம் 5 சுருக்கிட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு 44 தர 5. அப்ப என்ன வர போகுது 220. 220 என்ன எங்களுக்கு சென்டிமீட்டர் வர்க்கம். அலகுகளை போட்டு 220 சென்டிமீட்டர் வர்க்கம். என்ன வெரி குட். 20 சென்டிமீட்டர் வர்க்கம் தமிழ் மதி சன்சியா. ரைட். மற்ற விடைகளை காணையில பாப்போமா. அடுத்து என்னங்களே முதலாவது பெட்டாகும் பொதுவீத மாறாகும் பெருக்கல் பத்தின 4வது உறுப்பு 10ன் வலுவாக எழுதி காட்டட்டான். 10ன் வலுவாக அவன் வலுவாகத்தான் தர சொல்லிக்கான். அப்ப எங்களே சோழியே இல்லடா. ரைட். 10ன் வலுவாக எழுதி காட்டான். அவன் என்ன எங்களுக்கு சாம்பாடு எங்களுக்கு தெரியும். என்ன என்னண்டு 10ன் வலுவாக சிம்பிளா தான் கேட்டிருக்கான். சரி, நீ தான் பார்க்க விரண்டடிச்சு நிப்ப 10ன் வலுவாக எப்படி உடைக்கணும்னு மட்டும் டிஎன் சமன் என்னது ஏ ஆட்டு தப்பவ என் -1 4ஆம் உறுப்பு. அப்ப டி 4 தான் கேட்டு வச்சுக்கான. ஏ வந்து 8 தர பொதுவீதம் 5. அப்ப 4ல இருந்து 1 போனா 3. 8 நாங்க 3ஆக மாத்தலாமே. 2ന്റെ 3 2ന്റെ 3 தர 5ന്റെ 3. அவ 2க்குமே பொதுவாக வலு இருக்கு. என்ன போகுது 2 தர 5 முழுவதும் 3 மாதிரி டோட்டலா வழியா எடுத்துடும். அவ என்னது 10ന്റെ 3. அவளையாடி பெருக்கி படினா சரி பெருக்கி பாக்கல இவரை கொடுத்து இவரை பெருக்கிக்கல என்ன உனக்கு வரும் 1000 வரும். 1000 சொன்னா என்ன எங்களுக்கு 10ന്റെ 3ஆம் அடுக்குன்ற மாதிரி நீ என்ன செய்ய மாத்தி அமைச்சு விடுவ. சரியா. 16வது கேள்வி விளங்கிதான் என்ன மாதிரி கன்செப்ட் பண்ற விஷயம் உனக்கு விளங்கி கொள்ளுதானே. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் விட்டம் ஏபிக்கு செங்குத்தாக நான் சிடி வரையப்பட்டிருக்கான். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் விட்டம் ஏபிக்கு செங்குத்தாக நான் சிடி. அப்ப என்ன எங்களுக்கு ஏபிக்கு என்ன எங்களுக்கு செங்குத்தாக சொன்னா எங்களுக்கு விளங்கணும் என்ன எங்களுக்கு இந்த இடத்துல வந்து அதாவது நானுக்கான தேட்டம் வந்து ஒரு நாணயம் என்ன எங்களுக்கு ஒரு நாணயம் நானுக்கு வந்து வட்டம் ஒன்றுல மையத்திலிருந்து வரையப்படுற செங்குத்து வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நாணயம் வந்து இரு சம கூடும். இந்த கன்செப்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஏவியின் மொத்த நீளம் வந்து 10. இவர் என்ன இஞ்சால் 5 இஞ்சால் 5ஆக இருக்கும். அப்ப இந்த நீளம் உனக்கு தெரியுமா 5. இந்த நீளம் 5. சிடி வந்து 8. சிடி 8ன்னு சொன்ன என்ன இவர் உனக்கு 4 இருக்கணும். இப்பதான் பாத்துனாங்க என்ன எங்களுக்கு செங்குத்து அடிச்சுக்க. அப்ப என்ன செய்ய வேற வேற சமான துண்டா பிரிக்கணும். அப்ப வளமையா வர என்ன எங்களுக்கு பைதசேத்துல வர முக்கோணம். அப்ப இவர் என்ன எங்களுக்கு 3ஆக இருக்கும். கேட்டது என்ன சிடிக்கு செங்குத்து தூரம் என்ன சிடிக்கான செங்குத்தூரம் எவ்வளவு சிடிக்கான செங்குத்தூரம் 3 சென்டிமீட்டர். ஓவில இருந்து எவ்வளவு 3 சென்டிமீட்டர். என்னடி நேரடியா கண்டனான் எங்களுக்கு என்னது வளமையாக வார செங்குணம் கொடி இருக்குடா. இவர் 3 இவர் 4ன்னு சொன்னா பைதல் சீட்டம் போட்டான்னு சொன்னா இவர் 5.
அதே மாதிரி சரிதானே. 6 8ன்னு சொன்னா பைத சைட்டை போட்டா 10. அடுத்தது 12 5ன்னு சொன்னா பைத சைட்டை போட்டா 13 சரிதானே. இந்த 8 மாறும் அங்க 3 4 மாறி இருக்கலாம். 4 இங்க இருக்கலாம், 3 இங்க இருக்கலாம். ஆனா 5 ஒரு பேசம் பக்கத்துல இருக்கணும். அதே மாதிரி எண்டாகுன்னா எண்டாக என்ன சரி டக்குன்னு ஜாயின் ஆக பாரு சரியானே. 6 மட்டும் மாறி இருக்கலாம். ஆனா 10 மாறாத சம்பவத்தில் இருக்கணும். 12 மாறி மாறி இருக்கலாம். ஆனா இவர் மாறாத எண்ணங்களுக்கு அங்க இருக்கணும். 13 சம்பவத்தில் இருக்கணும். அப்படித்தான் நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல பார்த்து நேரடியா போடுறேன். அப்படி நான் என்ன செய்யறேன் பைதா தேட்டத்தின் என்ன செய்யறேன் போட்டு செஞ்சு பாருங்க. 5 வர்க்கம் என்னது எங்களுக்கு செம்பகத்தின் வர்க்கம் ஏனி 2 பக்கத்துல வர்க்கம் கூட்டு தேசம் 5 25 நன்னாங்க 16 கழிச்சோம்னு சொன்னா மிச்சம் 9. அப்ப 9 என்ன வர்க்கமா இருக்க போகுது. வர்க்கமுள்ள 9 சொன்னா வழியெல்லாம் வந்தா 3 இருக்கும். அந்த மாதிரி கணிசா சரியா. 17வது கேள்வி. ஒரே லிங்க் தான்டா, சேம் லிங்க் தான். சரி ஜாயின் ஆக பாருங்க. டக்குனு ஜாயின் ஆகுது. சரி லேட் பண்ணிட்டு இருக்கா டக்குனு ஜாயின் ஆகுது. அவதான் எங்களுக்கு என்ன கொஞ்சம் கல்யாணம் இருக்கிறேன். என்னோட 8 கல்யாணம் எங்களுக்கு இருக்குது கிட்டத்தட்ட 8 9 கேள்வி இருக்கிறேன். ஸோ அந்த 9 கேள்வி டக்கு முக்கொண்டு படிச்சு என்ன சரி முடிச்சு விடணும்னா